வேணாம் சாமி, நீங்க பண்ணுங்க, உங்க காலில் கும்பிட இந்த வேலையே வேண்டாம். பாட்டி காசுட்டா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாள்? கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டி இல்ல. அப்படி ஒரு கணக்கு வரும். வந்தா தப்பே, கொள்ளெல்லாம் இல்ல. எங்க அப்பா எல்லாம் என்னை படிக்க வைக்கல, குடிப்பாரு. சாணி எழுதி போட்டு கஞ்சி வாங்கி குடிச்சு அப்படி பிழைச்சுக்கிட்டப்பா. இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன். அதான் மேட்டு. நீங்க எத்தனை வருஷமா வந்து ஷூ வந்து எங்க வீட்டுக்காரரு முடியாம கிடந்தாருப்பா. அவரு முடியலையே அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் அவரு இறந்துட்டாரு. பூ கட்டுறீங்களா? ஆமா. இது எத்தனை வருஷமா பண்றீங்க? மிஷின் ரிப்பேர் ஆனது கூட இதை கட்டுறேன். ரிப்பேரா போய் தானே கிடக்கு. புது மிஷின் எவ்வளவு ஆகும்? அது தெரியலையப்பா, இப்ப வாங்கினது. அவர் பார்த்துட்டு செய்ய முடியாதுமா, வேற மிஷின் வாங்கிட்டாரு. பாட்டி இந்த தொழில் பிடிச்சிருக்கேன். ஆமாங்க, இந்த தொழில் தான் எங்களுக்கு. ஆண்டவன் காப்பாற்றட்டும். இது மாதிரி செயல் எங்களுக்கு கொடுத்து வைக்கணும், உங்களுக்கும் கொடுத்து வைக்கணும். 74 வயசுலயும் வந்து தனியா நீங்களே செருப்பு தைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க, தேங்காய் வைக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுதான் நீங்களே பாத்துக்கிறீங்க. சூப்பர் பாட்டி. ஐயோ, கொடுங்க. ஹேட்ஸ் ஆஃப். கடவுள் காப்பாத்தட்டு எல்லாரையும். மிஷின் ரிப்பேரா போச்சுல? ஆமா. நான் உங்களுக்கு புது மிஷின் வாங்கி. இந்த மிஷின் அதுதான் இது பழசா? புதுசு வாங்கி ஜம்மு நீங்க போட்டுட்டு வாடகை தைங்க. இது நல்ல மிஷின் தான். ஜம்முன்னு ஒரு சேரை போட்டு உட்காந்து நீங்க வாடகை பணியை சிறப்பா செய்யுங்க. ஏன்னா எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா படி? சரி. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வரேன். 74 வயசு ஆகுது. யார்கிட்டயும் நான் காசு வாங்க மாட்டேன், உழைச்சு சம்பாதிப்பேன், இதுதான் என் வேலை அப்படின்னு இந்த பாட்டிமா பேசுறத கேட்கும் போதே இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு கூட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தன்னுடைய கணவர் விட்டுட்டு போன காலணி தைக்கக்கூடிய இந்த வேலைய கடந்த 25 ஆண்டுகளா இந்த மூதாட்டி செஞ்சுட்டு வராங்க. மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ண சொன்னேன், ஆனா புதுசுதான் வாங்கணும்ட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பூ வியாபாரமும் செய்யறாங்களாம். இவரோ நான் உங்களுக்கு புது மெஷின் வாங்கி தட்டுமான்னு கேட்க, அப்போ இது என்னப்பா, இது நல்லாதான் வேலை செய்யும் அப்படின்னு பழச விட்டு கொடுக்காம பேசுறாங்க. பாட்டி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், புதுசு வந்துருச்சுன்னா பழச உதாசனப்படுத்த கூடாது அப்படின்றதா. என்னதான் புது பொருள் வந்தாலும் பழைய பொருளுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்றத பாட்டியுடைய இந்த பேச்சுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி தன்னுடைய உழைப்ப மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த பாட்டிக்கு இவரு உதவி செஞ்சிருந்திருக்காரு. அந்த பாட்டிக்கு தையல் மிஷினை வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அந்த தையல் மிஷினை வாங்கிட்டு பாட்டி நன்றி சொல்றாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அவரு செலவுக்கு காசு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா கால்ல கூட விழுறேன், ஆனா காசு மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு காசு வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த பாட்டி. எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்காங்கல்ல. 74 வயசுல இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க இந்த பாட்டி. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க இருக்கிறத பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம பழசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் இவங்க நமக்கு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. எப்ரோக் காலேஜ் கிட் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.